ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோ F3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் வேரியன்ட் ரீசெண்டாக Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி போக்கோ F3 ப்ரோ இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் வேரியண்ட் இப்போ Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ குளோபல் வேரியண்ட்டில் போக்கோ F3 ப்ரோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஃப்கோர்ஸ் குளோபல் வேரியண்ட்டில் வரக்கூடிய அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் எப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரும். அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ போக்கோ F3 ப்ரோவை பற்றி அப்படியே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த போக்கோ F3 ப்ரோவுடைய குளோபல் வேரியண்ட் தான் ஆக்சுவலி இப்போ Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ Geekbench லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அதோட சிங்கிள் கோர் மல்டி கோர் எப்பவும் போல இங்கேயுமே தெரிஞ்சிருக்கு. இதோட சிங்கிள் கோர் 1302 அண்ட் மல்டி கோர் 4080 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் ஆர்கிடெக்சர் CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது ஒரு 3.0 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய கோர் அண்ட் 3 2.5 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய கோர் அண்ட் 4 1.8 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த CPU ஆர்கிடெக்சர் அண்ட் இதோட சிங்கிள் கோர் மல்டி கோர் இந்த டீடைல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இதில் Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸர் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த லீக்ஸுமே அதான் சொன்னிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரெட்மி K60 ரீபிராண்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சுல. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் இப்போ இந்த மொபைல் ஆக்சுவலி Geekbench லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ Snapdragon 8+ Gen 1 அந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. இது கூட LPDDR5 ரேம் டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது. அண்ட் Snapdragon 8+ Gen 1 பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. கிட்ட கேமிங் மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற ப்ரைஸிங் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரைஸிங் என்ன அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். மற்றபடி இந்த மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ் மற்றபடி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே பட் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட் போக்கோ F3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி பேக்கப்பாக 5500 mAhக்கான கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக்கப் அப்படின்றது ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டியும் நமக்கு பெருசாக இருக்க போகுது. அண்ட் அது சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே பெருசாகவே நமக்கு இருக்க போகுது. ஸோ இது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் ஆஃப்கோர்ஸ் ட்ரிபிள் ரியர் கேமராக்கான செட்டப் தான் இருக்க போகுது. அதில் பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. பட் இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான போக்கோடைய அதே செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே தான் கொடுக்க போகிறாங்க. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்காது. NFC-க்கான சப்போர்ட் இருக்கும். 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டாக இல்லாமல் அந்த மிட் ரேஞ்சுக்கும் ஃப்ளாக்ஷிப்புக்கும் இன்பிட்வீனில் அந்த ஒரு செக்மெண்ட்டில் வரும்னு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 35லேருந்து 40க்குள்ளே அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது குளோபல் வேரியண்ட்டுடைய லீக் தான். அதனால் குளோபல் மார்க்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும். அண்ட் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அடுத்த 1 or 2 மந்த்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வரும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் லீக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இல்லை. ஏன்னா போக்கோ F3 5G தான் ஃபஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறமா தான் போக்கோ F3 ப்ரோவை இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் போக்கோ F3 ப்ரோ இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படின்றது தெரியல. பட் குளோபல் மார்க்கெட்டில் அடுத்து ரொம்பவே கூடிய சீக்கிரம் 1 மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபீச்சரோட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றி போக்கோ F3 ப்ரோவில் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.